ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு ஆசைப்படும் போது இது போல் ரொம்ப ஹெல்தியாக டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை செய்யறதுக்கு 2 கப் சிகப்பு அவல் எடுத்துக்கலாம். சிகப்பு அவலில் கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிகப்பவல் ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாவே சூட் ஆகும். அவலை தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணி இன்னொரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அவல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாவே போதும், நல்லாவே ஊறி வந்துடும். தாளிப்புக்காக பேன் கொஞ்சமாக சூடான உடனே நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, இது மூணுமே நல்லா பொரிஞ்சு வரணும். உளுந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், நல்ல ஒரு வாசனை வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு நார்மல் சைஸ் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாவை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா காரம் தட்டாது. இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணினா கருவேப்பிலையும் கொஞ்சம் தாளிப்பு போட்டுட்டு 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தாளித்து எடுத்துடலாம். வெங்காயம் ரொம்பவே கோல்டன் ப்ரௌன் கலராட்டம் வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் லைட்டாக பிங்க் ஆகிற அளவுக்கு மட்டும் வறுத்தெடுத்துட்டா போதும். இதில் நான் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருவோம். அதுக்குள்ளே அவளுமே பார்த்தோம்னா நல்லாவே ஊறி வந்திருக்கு. இது தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து இன்னொரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அவலில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா இது போல் புளிஞ்சு எடுத்து வச்சாச்சு. வெங்காயமும் பார்த்தோம்னா நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை தூவி விட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டாவே போதும், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சிருந்த அவலில் போட்டுடலாம். இது கூடவே துருவி வச்சிருந்த கேரட் விருப்பப்பட்டால் சேர்த்து கொஞ்சம் வதக்கி கூட போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 2 பல்லு தேங்காவை நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே அவளோட சேர்த்தி எல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா பிசைஞ்சு விட்டாதான் அவள் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிட்டு வரும், இல்லைன்னா உதிரி உதிரியாக இருக்கிறது போல் இருக்கும். உணவில் அடிக்கடி இது போல் அவல் சேர்த்திட்டு வந்தோம் அப்படின்னா இதோட ஃபைபர் கண்டென்ட்டுக்காக வேண்டியே நமக்கு பசி எடுக்காமல் இருக்கும். அவளை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு நல்லா கொழுக்கட்டை போல் நான் செஞ்சு எடுத்து இட்லி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இது போல் எல்லா அவளையுமே கொழுக்கட்டை போல் ஷேப் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி பிளேட்டில் உள்ளே வச்சு ஒரு 15 நிமிஷம் ஃப்ளேமை ஆனில் வச்சு வேக வச்சாவே போதும். கொழுக்கட்டை நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சூடார விட்டுடணும். அவல் கொழுக்கட்டைக்காக நல்ல ஒரு காரசாரமான சட்னி தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இதை செய்யறதுக்கு பேனில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றி இதில் சின்ன பல்லு பூண்டுங்கிறதுனால நான் ஒரு 20 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அதனால 6 வரமிளகா போட்டிருக்கேன். இது ரெண்டுமே நல்லா வதங்கின உடனே 3 நார்மல் சைஸ் தக்காளியை 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த கார சட்னி எப்பவும் போல் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் காரம் தூக்கலாகவே இருக்கிற போல தான் இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுட்டு தக்காளியை கொஞ்சம் வேக வச்ச மாதிரி எடுக்கணும். அது கொஞ்சம் மசிஞ்சு வரணும், அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னாவே தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு புளிப்புமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும், அதனால சின்ன துண்டு புளி சேர்த்தி கொத்தமல்லியோட மெல்லிசா இருக்கிற தண்டை மட்டும் போட்டுட்டு இதையுமே நல்லா வதக்கி எடுத்து ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி சேர்த்தாம அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் 1க்கு 2 அரைச்சது போல் இருக்கும், ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. தாளிப்புக்காக அதே பேனில் நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருந்த இந்த சட்னியும் போட்டு
ஒரு 1/4 டம்ளரை விட கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டு ஒரு முறை கொதிக்க வச்சாவே போதும். ரொம்ப அட்டகாசமாக இந்த கார சட்னி ரெடி ஆயிடும். இது நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்த உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் தூவி விட்டு கலந்துட்டுற வேண்டியதான். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா புளிப்பாக காரசாரமாக அட்டகாசமாக இருக்கும். அவல் கொழுக்கட்டை கொஞ்சம் சட்டிலான டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்ப காரமும் இருக்காதுங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இது போல் நல்ல ஒரு காரமாக புளிப்பாக ஒரு சட்னி தொட்டு சாப்பிடும்போது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அவல் கொழுக்கட்டையும் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இதை நான் ஸ்நாக்ஸுக்காக தான் சாப்பிட்டுக்க போகிறேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதை நான் தரப்போகிறேன். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, யார் வேணாலும் சாப்பிட்லாம். டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட முடியாது அப்படின்னா இது போல் ஸ்நாக்லாம் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் அரிசி இல்லாமல் ஸ்நாக் ரெசிபீஸ் டிஃபன் ஐட்டம்ஸ்க்குலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.